ஹெலிகாப்டரில் தற்பொழுது புதிய தலைமுறை பயணம் செய்ய இருக்கிறது. அதாவது முதல் முறையாக தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் இந்திய மத்திய பாதுகாப்புத்துறையுடைய அனுமதியோடு தற்பொழுது சென்னை புறநகர் பகுதியில் எது போன்ற வெள்ள பாதிப்புகள் இருக்கின்றன, அந்த வெள்ள பாதிப்புகளில் எப்படி மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, மீட்பு பணியில் உள்ள சவால்கள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். பகுதியெல்லாம் கடுமையான அளவு மழை வெள்ளம் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். புதிய தலைமுறை பிரத்யேகமாக மத்திய அரசினுடைய பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற்று தற்பொழுது அந்த காட்சிகளை எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று மீட்பு குழுவினருடன் சென்று அந்த காட்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. புறநகர் பகுதிகளில் வெள்ளம் கடுமையான அளவு சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக இல்லாவிட்டாலும் கூட பெரும்பான்மையான புறநகர் பகுதியெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மேலும் தற்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதி. இந்த பகுதியில் தற்பொழுது மக்கள் உணவிற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது தமிழக அரசாங்கம் சென்னையில் உள்ள தாம்பரத்தில் உள்ள பயிற்சி விமான நிலையத்தில் உள்ள ஹெலிகாப்டர்களை இயக்கி அதன் மூலமாக உணவுப் பொட்டலங்களை மக்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குட்டி தீவு போல இந்த புறநகர் பகுதிகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக இருக்கின்றன. வாகனங்கள் இயக்குவதில் கடுமையான சிக்கல் நிலவி வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த பகுதியில் பல்வேறு நெருக்கடிகளை இந்த மக்கள் சந்தித்து வருவதை நாம் உணர முடிகிறது. மேலும் இந்த பகுதிவாசிகள் உணவிற்காக தொடர்ந்து கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு தேவையான எந்த வசதியும் தற்பொழுது இங்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்
ராணுவத்தினுடைய உதவி தற்பொழுது கோரப்பட்டிருப்பது. ராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி மீட்பு பணிகளும் அதே போல உணவுப் பொட்டலங்களை வழங்கும் பணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தற்பொழுது முக்கியமான மீட்பு குழு பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு ஹெலிகாப்டரில் நாம் தற்பொழுது இந்த பணிகளை நாம் நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் தற்பொழுது சென்னையினுடைய புறநகர் பகுதியினுடைய காட்சிகள். இந்த புறநகர் பகுதியில் காணப்படும் இந்த பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல உணவு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தற்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.